அன்பார்ந்த உலக தமிழர்களுக்கும் என் இனமான என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் முடக்காத்தான் மணி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே வர்றோம். எந்த அளவுக்கு ஒரு மாடுபடி எந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட்ல ஒரு ஸ்கோர் போர்டு வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த அவ்வளவு பெரிய அரங்கத்துல அந்த விளையாட்டு மைதானத்துல ஸ்கோர் போர்டு போட்டிருப்பாங்க. எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காரு, எத்தனை பேட்ஸ்மேன் ரன் எடுத்திருக்காருன்றத. அதே கபடியில வச்சிருக்காங்க, அதே ஃபுட்பால்ல வச்சிருக்காங்க, எல்லா போட்டியிலுமே இருக்கு. ஏன் இந்த இருக்க ஆம்பூர், வேலூர், கிருஷ்ணகிரியில போனீங்கன்னா கூட புல் ரேஸ்ல எத்தனை மாடு ஓடுன்னு சொல்லி மீட்டர் கணக்குல அந்த எல்இடியில அந்த திரையை அமைச்சு போட்டுக்கு இருக்காங்க. இந்த அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா நோட்ல மட்டும் எழுதி வச்சுக்கிடுவாங்களா மறைமுகமாவே. அது என்னன்னே தெரியல. அந்த மறைமுகத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. ஒவ்வொரு காளை உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் தன்னுடைய இலக்கை எட்டி தொடரும், அந்த இடத்தை பெறணும். அந்த மண்ணுல ஊரையும் வேரையும் மண்ணுல பதிக்கிறதுக்கு தான் என்னுடைய தாய் வீரத்துணூறு கொடுத்து அனுப்பிவிடுறா. என் தாய் உயிரை துச்சமா விளையாடுற விளையாட்டுக்கு அந்த கார் பைக்கு கொடுக்க வேண்டிய பரிசுக்கு அதுக்குள்ள என்ன மர்மம் இருக்கு, மறைமுகம் இருக்குன்றது தெரியல. அதுவும் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக அந்த நோட்ல மறைமுகமா எழுதி வச்சுக்கிறாங்க. எத்தனையோ மாடு விளையாடுது. அந்த மாடு விளையாடக்கூடிய இடத்துல எத்தனையோ கோடிகள் ஜல்லிக்கட்டுல அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல புழங்குது. அவ்வளவு ஒரு திரையில உலக நாட்டுல இருக்கக்கூடிய டெலிகாஸ்ட் அந்த லைவ் சேனல் கூட வந்துருது. எந்த அளவுக்கு கிரிக்கெட்ல போடுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த முறை 2026ஆம் ஆண்டு திரையில வெளியிடணும். எந்த ஊர் மாடு எத்தனை நிமிஷம் விளையாண்டுருக்கு, எத்தனை மாடுபடி வீரர் அதிக காலை பிடிச்சிருக்கான், அந்த உலகளாவிய பார்க்கக்கூடிய லைவ் டெலிகாஸ்ட்ல பார்க்க முடியாம அதை விட்டுப்புட்டு மறைமுகமா அதுக்குள்ள என்ன மர்மம் இருக்கு, மறைமுகத்தன்மை வேணாம், வெளிப்படை தன்மையாக நடத்த வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கையை வச்சுக்கிட்டே வர்றோம். 2026ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு முன்னால 26 பிறக்கல, சிறிய நாட்கள் தான் இருக்கு. 26 பிறந்தன்னே முதல் ஆர்ப்பாட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அலுவலகத்துக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக பண்ணுவோம். பண்ணாலும் கூட காவல்துறையிட்ட அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஆகும். ஒவ்வொரு சாமானிய மனிதர்களும் விவசாய குடி மனிதர்களும் எத்தனையோ பேர் நல்ல ஆகச்சிறந்த காளைகள் வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்தை எங்க மாடு சிறந்த மாடு ஆகணும் சொல்லி ஒரு மாடு சிறந்த மாடு ஒரு விவசாய மாடு விளையாண்டால் போச்சு. ஒரு நடுத்தரவாதி ஒரு சாமான மனிதர்களுடைய விளையாடக்கூடிய மாடுகள் விளையாண்டா உடனடியாக அடுத்த மாடை அவுத்து விட்டுறாங்க. சில பேருடைய மாடுகள்லாம் திறந்து விடுறதே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் அடைச்சுக்கிட்டு அரை மணி நேரம் விளையாண்டுக்கிட்டே இருக்கு. சாமானிய மனிதர்களுக்கு ஒண்ணு, ஒரு விவசாய குடி மனிதர்களுக்கு ஒண்ணு. அதே இது பணக்கார தத்துவத்திலே, அதிகார தத்துவத்திலேயே, அரசியல் தத்துவத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே முதல் முன்னுரிமை கொடுக்குறாங்க. 2026ஆம் ஆண்டு அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மிகப்பெரிய ஒரு திரையை அமைச்சு லைவ் டெலிகாஸ்ட்ல வெளியிட வேண்டும். இல்லையா உங்க பரிசு எங்களை வேணாம், எங்களை ஏமாற்றாதீர்கள். நம்பி ஒவ்வொரு மாடுபடி வீரர்களும் ஒவ்வொரு காளை உரிமையாளரும் கெட்டோம். 2026 நாங்கள் கெடப்போவதில்லை. நாங்கள் கண்டிப்பாக சிந்திய ரத்தம் வீண் போகாது. தமிழர்கள் ஒருபொழுதும் முட்டாளாயிர மாட்டோம். கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய உரிமையை நாங்கள் பெறாமல் நாங்கள் விடமாட்டோம் சொல்லி இந்த வீடியோ வாயிலாக இது அன்பான வேண்டுகோளாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் நாங்கள் அன்பான ஒரு வேண்டுகோளாக வைக்கக்கூடிய கோரிக்கை, திரையை அமைச்சு வெளிப்படை தன்மையாக நடத்த வேண்டும், மறைமுக தன்மையாக நடத்த வேண்டாம். இதுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் இருக்கு. இந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சொல்லி 2026ஆம் ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலே 4-5 நாளைக்கு முன்னாலே இந்த பதிவுகளை போட்டுக்கு இருக்கோம். 26 முடிஞ்சு 26 பிறந்தன்னே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காவல்துறையிட்ட அனுமதி பெற்று கண்டிப்பாக நடத்துவோம் சொல்லி இந்த வீடியோ வாயிலாக
கண்டிப்பாக இந்த வீடியோ வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துறோம். நன்றி, வணக்கம்.